வணக்கம். இன்று நாம் கேலண்டர் எத்தனை வருடங்களுக்கு பிறகு சேம் டு சேமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேம் டு சேம்னா நமக்கு தெரியும், மாதங்கள், நாட்கள் மற்றும் இல்லாமல் அந்த தேதி சேம் வரும். அப்படி இதை செய்வதற்கு இப்போ 2025 எடுத்துக்குவோம். அதில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 இருக்கு பாருங்க, அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ரிமைண்டர் 1 வருது. 4ஆல் டிவைட் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது மனதில் யோசிச்சு பாருங்க, 4 ரிமைண்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிமைண்டர் 0, ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 2, ரிமைண்டர் 3. இப்போ 4 விதமான ரிமைண்டர்ஸ் வரும்போது எத்தனை வருடங்களுக்கு பிறகு சேம் டு சேம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை முதல்ல பார்த்துக்கலாம். ரிமைண்டர் 0 வந்தால் 28 வருடங்களுக்கு பிறகு அந்த இருக்கும் கேலண்டர் சேம் டு சேமாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த வருடத்தை செக் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 28 வருஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா அந்த சேம் டு சேம் கேலண்டர் இருக்கக்கூடிய வருடம் கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் 1 வந்தால் 6 வருடங்களுக்கு பிறகு சேம் டு சேம் கேலண்டர் கிடைக்கும். ரிமைண்டர் 2, 3 வரும்போது 11 வருடங்களுக்கு பிறகு நமக்கு சேம் கேலண்டர் கிடைக்கும். இப்போ 2025 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் 1னா 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ 25 + 6 2031 2025 கேலண்டரும் 2031 கேலண்டரும் சேம் டு சேமாக இருக்கும். இப்போ மற்றொரு வருடம் செக் பண்ணி பார்ப்போம். வரப்போற வருடம் 2026. 2026 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 26 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது. ரிமைண்டர் 2னா 11 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 26 + 11 37. 2026வது கேலண்டர் 2026வது வருடத்து கேலண்டர் 2037 சேம் கேலண்டரா நமக்கு கிடைக்கும். இந்த சேம் டு சேம் கேலண்டர் பற்றி நாம் பார்க்கும்போது இந்த லீப் இயர் பற்றி நம்ம பார்த்துடலாம். நார்மலாக லீப் வருடங்கள் எத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் 4 அப்படின்னு சொல்லிடுவாங்க. 4ன்னு சொல்றது சரிதான். ஆனால் நூற்றாண்டுகள் வரும்போது, அதாவது 1900, 2000 அப்படின்னு வரும்போது நம்ம 400ஆல் தான் டிவைட் பண்ணி அதை பார்க்கணும். இப்பொழுது அதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது 2026 லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2026 அதில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் பாருங்க 2 வருது. அப்போ ரிமைண்டர் 0வை தவிர்த்து எது வந்தாலும் நம்ம என்ன சொல்லிடலாம், அது லீப் வருடம் இல்லை. இப்போ 2028 எடுத்துக்கோங்க, அதை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அதனுடைய கடைசி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், கடைசி 2 டிஜிட்ஸ் 4, 28. 28 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்போ ரிமைண்டர் 0. இப்போ இது லீப் வருடம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதில் பிப்ரவரியில் 28 டேஸ் தான் இருக்கும், இதில் பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்கும். இப்போ நூற்றாண்டுகள்னு வரும்போது 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 1900, அப்போ இதை 400ஆல் டிவைட் பண்ணணும். 2 zeros கேன்சல் ஆகிடுது. அப்போ 19 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 4 4s are 16, ரிமைண்டர் 3. அப்போ லீப் வருடம் இல்லை. இப்போ 2000 இருக்குன்னு வைங்க, 2000 400ஆல் நான் டிவைட் பண்ணும்போது 5 4s are 20. அப்போ ரிமைண்டர் 0. இப்போ இதில் கவனித்து பார்க்கும்போது
சாதாரண வருடங்களில் கடைசி 2 டிஜிட்டை நாளால் டிவைட் பண்ணால் போதும். அதே நூற்றாண்டுகள்னு வரும்போது, அதாவது 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி வரும்போது ஃபஸ்ட் 2 டிஜிட்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அதில் ரிமைண்டர் 0 வந்தால் தான் நம்ம லீப் வருடம் என சொல்ல முடியும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நூற்றாண்டுகள் வரும்போது சில சமயம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு லீப் வருடங்கள் வரும். நன்றி.